Hello everyone, welcome to Crave Study Tamil. இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா 9th ஸ்டாண்டர்ட் ஆனுவல் எக்ஸாம்க்கான இங்கிலீஷ் கொஷின் பேப்பர் which is going to be very important for your exam. ஓகேவா, வாங்க நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பார்ட் 1ல் நமக்கு என்ன கேட்குறாங்கன்னா 14 மார்க்ஸ்க்கான ஒன் வேர்ட்ஸ் தான் வரப்போகுது. இதை நீங்கள் நல்லா படிச்சிங்கன்னா இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும், ப்ளஸ் அழகாக உங்கள் ஸ்கோர் பண்ணலாம், உங்கள் ஸ்கோரே அதிகமாக்கி கொடுக்கும். ஓகேவா, ஃபஸ்ட்டு நமக்கு எப்பயும் போல் சினானியம்ஸ் மீனிங்ஸ் எழுதணும். அடுத்தது ஆன்டானியம்ஸ், இங்கே அண்டர்லைன் பண்ணியிருக்க வேர்டு, ஓகேவா, அதாவது போல்டாக இருக்க அந்த வேர்டுக்கு ஆன்டானியம் நம்ம கண்டுபிடிக்கணும். அடுத்து சிங்குலர் ப்ளூரல், சஃபிக்ஸ், ஓகே, ப்ரிஃபிக்ஸ் சஃபிக்ஸ் படிச்சுக்கோங்க, இதெல்லாம் ரொம்பவே இம்பார்ட்டண்ட். அடுத்தது கரெக்டான ஆர்டிக்கிள், ஓகேவா, ஏ, ஆன் அண்ட் தி, இதில் எது வரும்னு சொல்லிட்டு நீங்கள் கரெக்டாக சூஸ் பண்ணணும். ஸோ இது வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட், இதையும் நீங்கள் தரவாக படிச்சுக்கோங்க. அடுத்து பார்க்கலாம். அடுத்து கன்ஜெக்ஷன் வேர்ட் யூஸ் பண்ணுறது, இது எல்லாமே ரொம்பவே இம்பார்ட்டண்ட். இதில் உங்களுக்கு எல்லாமே படிக்க முடியல அப்படின்னா ப்ரிஃபிக்ஸ் சஃபிக்ஸ் படிச்சுக்கோங்க, ஈஸியாக வரும். சிங்குலர் ப்ளூரல் ஈஸியாக வரும். சினானியம்ஸ் நல்லா படிச்சுக்கோங்க, அதுலேருந்து ஈஸியாக ஸ்கோர் பண்ணலாம். ஓகே, அதே போல் ஆர்டிக்கிள்ஸும் ரொம்ப ஈஸி தான், ப்ரிப்போசிஷனும் கூட ஈஸி தான். இதெல்லாம் ரொம்பவே ஈஸி. ஸோ எல்லோரும் படிக்க முடியாதவங்க நீங்கள் இந்த சொன்னதெல்லாம் படிச்சுக்கலாம். ஓகேவா, அடுத்து பாருங்கள், ப்ரோஸ்லேருந்து வரப்போகிற 2 மார்க்ஸ் நீங்கள் வந்து மொத்தம் 3 அட்டன் பண்ணணும். இங்கே கொடுத்துருக்க 2 மார்க்ஸையும் படிச்சுக்கோங்க. ப்ளஸ் நான் அடுத்த கொஷின் பேப்பர் 2ல் உங்களுக்கு அடுத்த செட் ஆஃப் இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் கொடுக்குறேன். நீங்கள் ஆல்ரெடி படிச்சிருந்த கொஷின்ஸையும் இதோட சேர்த்தே படிச்சுக்கணும். அப்ரப்டாக இந்த கொஷின் பேப்பர் மட்டும் படிக்கக்கூடாது. இதை படித்து வச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு கான்ஃபிடென்ஸ் வரும். லேட் ப்ளூமர்ஸ், இதை நீங்கள் தரவாக படிச்சுக்கோங்க. ஓகே, அடுத்து பார்த்திங்கன்னா பொயட்ரியிலேருந்து கொஷின் வந்திருக்கு நமக்கு. ஆன்சர் எனி 3, இதுலேருந்து 3 நம்ம எடுத்து எழுதணும். ஓகே, அதே போல் அடுத்தது கிராமர்லேருந்து உங்களுக்கு 3 கொஷின் வந்திருக்கு. ஓகேவா, இப்போது நீங்கள் என்ன பண்ணிடுங்க, டைம் உங்களுக்கு சாலிடாக இருக்குது, நீங்கள் வந்து ஆக்டிவ் வாய்ஸ் பாசிவ் வாய்ஸ் படிச்சுருங்க. டைரக்ட் டு இன்டைரக்ட் தரவாக படிச்சிட்டிங்கன்னா உங்கள் 9th ஸ்டாண்டர்டில் அழகாக 4 மார்க்ஸ் வரும். ப்ளஸ் நீங்கள் 10th இப்போவே 4 மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணுறதுக்கு ரெடி ஆகிட்டிங்கன்னு அர்த்தம். ஏன்னா அது டெஃபினட்டாக வரும். பங்க்சுவேட் த ஃபாலோயிங்கும் படிச்சுக்கோங்க, டெஃபினட்டாக இது நமக்கு 11th 12th 10thலையும் கேட்பாங்க. அதே போல் தான் ரீஅரேஞ்ச் த வேர்ட்ஸும். ஓகேவா, இதெல்லாம் ரொம்ப இம்பார்ட்டண்டான டாபிக். இதில் மெயினாக நான் என்ன சொல்வேன்னா இந்த 2த்தையுமே தரவாக படிச்சுக்கோங்க. அடுத்து ரோட் மேப் ரொம்ப ஈஸியாக இருக்கும், அழகாகவும் மார்க் ஸ்கோர் பண்ணலாம். அடுத்து இங்கே கொடுத்துருக்க செட் ஆஃப் கொஷின்ஸ் எல்லாம் ரொம்பவே இம்பார்ட்டன்ட். நீங்கள் இதெல்லாமே மார்க் பண்ணி படிக்க ஸ்டார்ட் பண்ணிவிடுங்க. இங்கே கொடுத்துருக்க எல்லா கொஷின்ஸையும் நீங்கள் மார்க் பண்ணிகிட்டே வாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க, இந்த வீடியோவுக்கு லைக் பண்ணிவிடுங்க. ஓகே, அடுத்த செட் ஆஃப் கொஷின்ஸையும் நீங்கள் மார்க் பண்ணிக்கோங்க. இங்கே கொடுத்துருக்கதெல்லாம் ரொம்ப ஈஸியான கொஷின்ஸ். ஸோ அழகாக நீங்கள் மார்க் ஸ்கோர் பண்ணலாம். இந்த பேட்டர்னில் படிங்க. அடுத்து உங்களுக்கு என்ன வீடியோஸ் வேணாலும் மறக்காமல் கமெண்ட்டில் பண்ணுங்கள். நான் கமெண்ட் ரீட் பண்ணிவிட்டு அந்த வீடியோ போடுறேன். வேறு டவுட்ஸ் இருந்தாலும் நீங்கள் கமெண்ட்டில் கேளுங்க, நான் உங்களுக்கு அதுக்கான ஆன்சர்ஸ் தரேன். ஸோ ஸ்பாட் த எரர்லாம் ரொம்பவே இம்பார்ட்டன்ட். ஏன்னா நமக்கு இது வந்து 12th வரைக்குமே வரும். ஸோ இப்போலேருந்தே நீங்கள் தரவாக படிச்சிட்டிங்கன்னா அப்போல்லாம் ரொம்ப நீங்கள் டென்ஷன் ஆகி படிக்க தேவையே இல்லை. அழகாக எடுத்து ப்ராக்டிஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணாலே போதும், மார்க்ஸ் நிறையா ஸ்கோர் பண்ணலாம். மெமரி போயம் எழுதும்போது எப்பயுமே நம்ம ஆத்தர் யாருன்னு எழுதணும், அடுத்து டைட்டில் ஆஃப் த போம் எழுதணும். ஓகேவா, ஸோ பேராகிராஃப்ஸும் படிச்சுக்கோங்க. அதே மாதிரி இங்கே கொடுத்துருக்கதெல்லாம் மார்க் பண்ணிவிட்டு வேறு என்ன டவுட்னாலும் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம். பாய்.